ப்ளீஸ் சப்போர்ட் மீ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிபெல்லை பார்த்து தான் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு டேஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் ரெசிபி பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிசிபெல்லை பாத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்துடலாம். நான் இந்த கிளாஸ் அளவில் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். பருப்பு இதே கிளாஸ் அளவுக்கு 3/4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கடுத்தது வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை வேர்க்கடலை இல்லைன்னா நீங்கள் காஞ்ச வேர்க்கடலை கடையில் விற்கும் இல்லையா, அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வந்து பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பச்சை பட்டாணி, 2 கேரட்டு, 2 நூக்கோல் எடுத்திருக்கேன். இது வந்து இது ஃபுல்லாக வேக வைக்கணும். நான் அப்புறமா காட்டுறேன் எப்படின்ட்டு. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை ஒரு கொத்து, கார்னிஷ்காக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 2 சின்ன தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெல்லம் வந்து லைட்டாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக லாஸ்ட்டில் போடணும். இப்போ ரெசிபி பார்த்துடலாம் எப்படி செய்யறதுன்ட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பிசிபெல்லை பாத்துக்கு நம்ம ரைஸ் வேக வச்சுக்கலாம். இந்த கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். கழுவ வச்ச அரிசி பருப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது காய்கறி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, நூக்கோல், வேர்க்கடலை, இப்போ இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை குக்கரை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 2 விசில் கூவணும். ஏன்னா இது வந்து ரொம்ப வேகக்கூடாது. அரிசி காய்கறிலாம் சாப்பிட்றதுக்கு வாயில் கிடைக்கணும். அதனால் 2 போதும். ஆஃப் பண்ணிக்கலாம் 2 இது ஆகுனதுக்கப்புறம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து வேகணும். அது வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 150 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபுக்கும் லைக்குக்கும் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போடுறேன். 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். முந்திரி கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். முந்திரி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட பச்சை வேர்க்கடலை இல்லைனாலும் நீங்கள் கடையில் விற்கிற நார்மல் வேர்க்கடலை வரும் இல்லையா, அது கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். பட் இந்த டைமில் இப்போது நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா
தக்காளி போட்டுக்கோங்க, சின்னதாக கட் பண்ணி வச்சது. தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நல்லா சாஃப்டாக வதங்கணும். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இது ரெசிபி வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் இதில் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எம்டிஆர் பிசிபெலாபாத் மசாலா பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து டேஸ்ட் வந்து எம்டிஆரில் வந்து சூப்பராக இருக்கும். இது நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. நான் சின்ன வயசுலேருந்து இதில் நான் சாப்பிட்டதுனால நான் சொல்கிறேன். இந்த பிசிபெலாபாத் இந்த பவுடர் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் 2.5 ஸ்பூன் பிசிபெலாபாத் பவுடர் போட்டிருக்கேன். இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இந்த பிசிபெலாபாத் பவுட்ரு போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க, அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து இப்போது இந்த ஸ்டேஜில் நான் போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க. ஏன்னா மசாலா பவுடர் வந்து ஏற்கனவே வறுத்து தான் போட்டிருப்பாங்க பாக்கெட்டில். ஸ்மெல் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். அந்த மசாலாவுக்கு போட்டு ஒரு ரொம்ப நேரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லைட்டாக வதக்கிக்கிறேன், அவ்வளோதான். அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும், அப்போ வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இது அவ்வளோதான், முடிஞ்சுது. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் அந்த பக்கம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நம்ம குக்கரில் ரைஸ் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அது கொஞ்சம் இதாகணும், சூடு ஆறிடுச்சு. இப்போது பாருங்கள், ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்து அதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரைஸ் வந்து ஃபுல்லாக ஆறக்கூடாது, லைட்டாக சூடாக இருக்கணும். அது கொஞ்சம் ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இதில் வந்து நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ரைஸ் குக்கரில் வச்சதாக இருக்கட்டும், தண்ணியாக வேக வச்சது, தண்ணி வந்து கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி சூடு பண்ணி சுடு தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கிறேன். பிசிபெலாபாத்துக்கு வந்து வெல்லம் மஸ்ட்டு. அது போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து உப்பு காரம் புளியெலாம் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லம் போட்டதுக்கப்புறமா நெய் போட்டுக்கோங்க. நெய் வந்து அதுவும் இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா பிசிபெலாபாத்துக்கு வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நெய் போட்டிங்கன்னா. ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் ஒன்று சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து நான் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணலை. மசாலா மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க.
இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிசிபெலாபாத் அந்த இதுக்கு வந்து நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது லைட்டாக மேலே தூவி விடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சது பிசிபெலாபாத். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அந்த கொத்தமல்லி போடுற டைமில் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்தாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இதுக்கு அடுத்த எபிசோடில் இதை விட சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டாடா, பாய்.